அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டின் முதல் அமாவாசை எந்த நாள் வருகிறது? அந்த நாளில் மிகவும் முக்கியமாக இன்னொரு விசேஷம் இருக்கிறது. அதைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். தெய்வ வழிபாட்டிற்குரிய மார்கழி மாதத்தில் வரும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய அமாவாசை பலவிதமான தோஷங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியதாகும். நவக்கிரகங்களில் பாவ கிரகங்கள் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை மார்கழி அமாவாசை. இந்த நாளில் நம் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்குரிய பித்ருக்கடனை நிறைவேற்றி முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்குரிய முக்கியமான நாளாகும். பொதுவாகவே மார்கழி மாதம் புண்ணியம் தரும் வழிபாட்டு மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்ததாகும். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், பித்ரு தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை மேற்கொள்வதால் அவற்றிலிருந்து விடுபட முடியும். இந்த நாள்ல வஸ்திர தானம், அன்னதானம், பித்ருக்கான பிண்டதானம் இந்த மாதிரி தானங்கள்லாம் நம்ம வழங்கும் போது நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கும். இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் மிக சிறப்பான பலன்களை அளிக்கும். மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு. இது அனுமன் அவதரித்த திருநாளாகும். அதாவது பக்தர்கள் கொண்டாடக்கூடிய அனுமன் ஜெயந்தியாகும். ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அனுமனுக்கு விரதம் இருந்து அனுமனை வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு வடமாலை, வெற்றிலை மாலை, வெண்ணெய் சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். இந்த மாதிரி அனுமனுக்கு செய்யும் போது சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கும். அனுமன் ஜெயந்தி அன்று ஒரு சில கோவில்கள்ல அனுமனுக்கு ஹோமம் நடத்துவார்கள். அதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தாரின் பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து வரலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பிரச்சனைகள் சரியாகும். இந்த நாள்ல அனுமனுக்கு கல்கண்டு வாங்கி கொண்டுட்டு போய் நீங்க கொடுத்து வாங்க. முக்கியமாக எந்த ஒரு ஆலயத்துக்கு நம் செல்லும் போது வெறும் கையோட ஆலயத்திற்குள் போகக்கூடாது. தெய்வத்துக்குரிய பொருள்களை வாங்கி கொண்டு போய் நம் தெய்வத்தை தரிசனம் செய்து வர வேண்டும். 12 ராசிக்காரர்களும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் அனுமனை வழிபடும் போது நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும். அமாவாசையானது என்னைக்கு வருகிறது என்பதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டின் முதல் அமாவாசை ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8:05 மணிக்கு துவங்கி ஜனவரி 11ஆம் தேதி மாலை 6:31 மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது. இதனால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 10ஆம் தேதி இரவு எளிமையான ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டு ஜனவரி 11ஆம் தேதி காலை முதல் விரதத்தை துவங்க வேண்டும். ஜனவரி 11ஆம் தேதி காலை 5:57 மணி முதல் 6:21 மணி வரைக்கும் இந்த நேரம் நீங்க புனித நீராடலாம், தானம் தர்மங்கள் செய்யலாம். இந்த நாளில் வியாழக்கிழமை என்று யமகண்டம், ராகு காலம் தவிர்த்து அவர்களுக்கான வழிபாடை செய்யலாம். யமகண்டமானது வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்ட நேரம். ராகு கால நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரைக்கும் ராகு கால நேரம். நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றால் காலை 7:30 மணிக்கு மேல் நீங்கள் செய்யலாம். பித்ருக்களுக்கான வீட்டில் வழிபாடு செய்பவர்கள் மதியம் 12 மணி முதல் 1 மணிக்குள் நீங்கள் வழிபாடு செய்து முடித்து விட வேண்டும். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அன்று மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கும் நந்திய பெருமானுக்கும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் முன்னோர்களுடைய ஆசிகள் பெறலாம். அமாவாசை என்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதையும் பார்க்கலாம். அமாவாசை நாள்ல அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கவே கூடாது. சமையலுக்கு தேவைப்படும் பொருள்கள், தானியங்கள், மாவு பொருள்கள், எண்ணெய் இந்த மாதிரி பொருளெல்லாம் இந்த நாள்ல வாங்கவே கூடாது. திருமணத்திற்கு தேவையான பொருள்கள்லாம் இந்த நாள்ல வாங்கக்கூடாது. மங்கள நிகழ்ச்சிகள் இந்த நாள்ல செய்யக்கூடாது.
இந்த நாள்ல புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அடுத்தவர்களுக்கு பணம் உதவிகள் செய்வது, இந்த மாரி இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். துக்க காரியங்கள் நடக்கும் இடங்களுக்கு போவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள்ல போகாம நீங்க வேற ஒரு நாள்ல போய் பார்த்துக்கலாம். வீட்டில் எக்காரணம் கொண்டு சண்டை சச்சரவுகள் போடக்கூடாது. அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்னன்னு பார்க்கலாம். தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது. அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு உரிய பூஜைகள் செய்து, அவர்களுக்கு பிண்டம் வைத்து, முன்னோர்களுக்கான படையலிட்டு படைத்து, காகத்திற்கு உணவு வைத்து, இந்த மாரி பித்ருக்கள வழிபாடு செய்யும்போது, நமக்கு அவர்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கும். பித்ருக்களுக்கான பூஜைகள் முடிந்தவுடன் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையில் குபேர மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். மாலை 5 மணி முதல் 7 மணி வரை குபேரருக்கான நேரம். இந்த நேரத்தில் 2 நெல்லிக்காயில் பச்சை நிற திரி போட்டு நெய் விட்டு விளக்கு ஏற்றலாம். இந்த விளக்கு ஏற்றும் போது மகாலட்சுமி குபேரருடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் மஞ்சள் பொடி அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தால் ஸ்ரீம் என்று சொல்லி அர்ச்சனை செய்து வரலாம். வழிபாடு செய்வதால் இல்லாத செல்வம் அதிர்ஷ்டமும் ஏற்படும். இந்த நாள்ல அனுமனை போய் பார்க்க முடியாதவர்கள் வீட்டிலே அனுமனுக்கு விளக்கேற்றி 108 முறை ஸ்ரீராமம் சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது ஸ்ரீராம ஜெயம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவால் எழுதி வரலாம். அனுமனை வழிபட்ட பலனை பெறலாம். இந்த நாள்ல பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு, தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு, பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் துளசி மாலை சாற்றி, அங்கு கொடுக்கக்கூடிய துளசியை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்கலாம். ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கூட அது நீங்கிவிடும். எதிரிகளால் அதிக பாதிப்பு உள்ளானவர்கள் இந்த அமாவாசை நாளில் அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அல்லது அம்மனுக்கே நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றலாம். அல்லது 3 எலுமிச்சம்பழம் வாங்கி அம்மன் மடியில் வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். அந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தா கூட அது சரியாகிவிடும். இந்த மார்கழி அமாவாசை நாளில் அனுமன் ஜெயந்தி வருவதால் அனுமனையும் வழிபட்டு மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாட்டு முறையும் செய்து அனைத்து பலன்களையும் பெறுவோம். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.